பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தைங்க இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்.
அதில் பெருசாக எனக்கு வந்த இந்த மாதம் ஃபுல்லாக மகர ராசி ஜாதகம் தான். ஜாதகத்தை அனுப்பிட்டு என்ன கேட்குறாங்க, சார் எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா, 7.5 சனி முடிஞ்சா, இதை தான் ரொம்ப பேர் கேட்டாங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு. சார் கம்ப்ளீட்டாக 7.5 சனி மகரத்துக்கு முடிஞ்சிருச்சு. இன்னமும் 7.5 சனியே கிடையாது. இன்னொரு 10-12 வருஷம் ஆகும். அதை போட்டு பேசாக குழப்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, மனபத்தப்பட்டீங்க, பிரிஞ்சிங்க, சண்டை சச்சரவு, அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. 7.5 சனினா எல்லாருக்கும் வரதான் செய்யும். 12 ராசிக்காரங்களுக்கும் வரும். அதில் கூடுதலாக கொஞ்சம் பாதிச்சிங்க, உண்மைதான். ஆனால் திருக்கணித பிரகாரமும் உங்களுக்கு 7.5 சனி இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ பயிற்சியான 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் அந்த சனி பயிற்சியும் ஆயிடுச்சு. அதனால் 7.5 சனி மகர ராசிக்கு இல்லை இல்லை இல்லை. பெரிய கும்பலாக சனி பகவானுக்கு போடுங்க. இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்கிற நம்பிக்கையோடு இருங்க. முதல்ல வீடு கட்ட போகிறீங்க, அல்லது ஏற்கனவே கட்டிட்டு ஃபினிஷிங் பண்ண முடியாமல் சில பேர் இருப்பீங்க. இப்போ வீடு கட்டிடுவீங்க. அரியர் வச்சுருக்கேன் சார், படிப்பில் அரியர் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. திரும்ப கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருக்க சார், தருங்களாகுதுன்னா இப்போ கல்யாணம் ஆகிடும். குழந்தை லேட்டாகுது சார், குழந்தை பிறக்கும். கோர்ட்டு கேஸ் சார், உங்கள் பக்கம் சாதகமாகும். ஆக வெற்றி வெற்றி வெற்றி. மகரத்துக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி. சரி, இந்த மாதம் ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், ராகு 2ஆம் இடத்துல இருப்பது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஜோசியர், ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் நல்லது. பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, மீன் மார்க்கெட்டில் மீன் ஏலம் போடுறவங்க, குவி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லது. அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், இடம் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லது. ஆனால் அதே ராகு கண்ணுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறதுனால கண்ணுக்கோ பல்லுக்கோ சிறிய மருத்துவ செலவு உண்டு. அதே நேரத்தில் பிரம்மாண்டமாக பேசியும் ஆடிக்கக்கூடாது. இல்லாததை இருக்கிற மாதிரியே பேசுகிறது யாருன்னா இந்த ராகு 2ல் இருக்கிறவங்க. சரி, குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். இது 2ஆம் இடத்து ராகுனால வரக்கூடிய பாதிப்பு. ஆனால் வருமானம் உண்டு. சரி, 3ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி பகவான் இருக்கார். பேச்சு ஆகிட்டார் சனி. நான் சொன்ன மாதிரி திருக்கணித பிரகாரமும் வாக்கிய பிரகாரமும் பேச்சு ஆகிட்டார். 3ஆம் இடத்துல பொதுவாகவே சனி பகவான் இருக்கலாம். இப்போ நீங்கள் போய் அங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன, வருமானத்துக்காக இடம் மாறி போறீங்க. வருமானம் இடம் மாறி வரும். அல்லது இப்போ சனின்னா அந்நிய தேசம், வேற மாவட்டம், வேற மாநிலத்தினுடைய வருமானம் வரப்போகுது. பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. புதன் தான் 9 கூட பாக்கியாதிபதி. யார்? உங்களுக்கு மகரத்துக்கு பாக்கியாதிபதி புதன். அவர் 3ஆம் இடத்துலேருந்து திரும்ப பாக்கியத்தை பார்க்கறதுனால எல்லா இடமும் எல்லா யோகமும் கிடைக்க போகுது. பாக்கியம்னா என்ன? அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம், ஆன்மீகத்தினால யோகம், பிதுர்னால யோகம், பிதுர் ஸ்தானத்தினால யோகம், சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வீட்டு கிரகம் புதன். ஒரு பாவத்தினுடைய ஒரு வீட்டினுடைய கிரகம், அந்த பாவத்தை பார்த்தா யோகமே. சரி, புதன்னா என்னங்க? கல்வி. அப்போ படிக்கிற மாணவர்களாக இருந்தால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல கல்வி, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏப்ரல் மாதம் மே மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டில் மகர ராசிக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். சரி, சனி பகவான் இங்கே இருக்கிறதுனால அந்நிய தேச வருமானம் சொல்லிட்டேன், இடம் மாற்றம் சொல்லிட்டேன். 4ஆம் இடம்னா நீங்கள் குடியிருக்கிற வீடு 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ல் இருக்குது. அப்போ வீடு மாற்றுறது, வண்டி வாகனம் மாற்றுறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு 2 வீலரை கொடுத்துட்டு கார் வாங்குறது, இது நடக்கும். 3ல் செவ்வாய் இருந்தால் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு. குழந்தை லேட்டாகுது அப்படிங்கிறவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்கும். சரி, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார்? பொதுவாக பாவகிரகங்கள் 4ல் இருக்கலாம். ஆனால் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ல் இருந்தால் திரும்ப உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது. 10ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி பார்த்தாலோ 4ல் இருந்தாலோ நல்லது. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ்னா என்ன? உடல்நிலையில் கவனம். ஏன் சார்? 6 புதன் நீச்சம், அஷ்டமாதிபதி 4ல். 4ஆம் இடம்னா உடம்பு, மனசு, நாம் போடுற ட்ரெஸ்ஸு, இருக்கிற வீடு, நிலம். 6ன்னா விரயம், நோய். அப்போ இவங்க 2 பேரும் நல்ல நிலைமையில் இல்லை. அப்போ உடல் நிலையில் கவனம். உங்களுக்கோ அல்லது உங்கள் அம்மாவுக்கோ அல்லது நீங்கள் ஓட்டுற வண்டிக்கோ செலவு உண்டு கொஞ்சம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பயப்பட வேண்டாம். சரி, 6ல் குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார் ஜூன் 2க்கு மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேணாம். யாராவது கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்கணும். புதுசாக கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா குருனா பெரும் பணம், 6ன்னா கடன். அப்போ பெரிய தொகையை வாங்கி மாட்டிக்கக்கூடாது.
வாங்கியிருக்கக்கூடாது. தப்பித்தவறி எதுக்காக வாங்கியிருந்தா இந்த குரு பயிற்சிக்குள்ளே அடைச்சிருங்க. சரி, அடுத்து 8ல் கேது. பொதுவாக பாவகிரகங்கள் இருக்கலாம், ஆனால் 8 என்பது ஆன்மீக கிரகம். கணவன் மனைவிக்கு 2ஆம் இடத்துல இருப்பதனால பேச்சுனால தொழில் நல்லா இருக்கும். ஆக இந்த மாதமும் சிறப்பே. மகரத்துக்கெல்லாம் 7.5 சனி இல்லை, மறுபடியும் சொல்லிட்டேன். இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் பொறுத்துக்கங்க. குரு பயிற்சி ஆனவன மகரத்துக்கு 12 ராசியில் 2வது இடம் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கும். அந்த குரு பயிற்சி வீடியோவை பாருங்கள். யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 10 கூடையவர் சுக்கிரன், 5 கூடையவர் சுக்கிரன் திரும்ப உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. சூரியனோடு சேர்ந்து அரசாங்கத்தினால யோகம், அரசியலில் யோகம், ஆன்மீகத்தில் யோகம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அத்தனை உண்டு. நான் சொன்ன மாதிரி குரு 6ல் இருக்கும்போது ஹெல்த் இஸ்யூஸ், உடல்நிலையில் கவனம். சூரியன் 4ல் இருந்தால் ஹார்ட்டு, சுக்கிரனோட சேரும்போது மர்மஸ்தானம், இது மாதிரி இடங்களில் கவனம் கவனம் கவனம். மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 5 கூடையவன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 9ஆம் வீட்டு அதிபதி 9 பார்ப்பதுனால பணம் பல வழியில் வரும். பணத்தை பற்றி கவலை இல்லை. மகர ராசிக்காரங்க 27ஆம் தேதி 28ஆம் தேதி சந்திராசனம். அந்த நாட்களில் கவனம் கவனம் கவனம். வண்டியில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, பேங்க்கில் வரவு செலவு இருக்கிறவங்க, பணங்காசு விஷயத்தில் இருக்கிறவங்க கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது, இந்த மாதம் சூரியன் உச்சமாக இருக்குது, சிவன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நம சிவாய.